உங்களில் பல பேருக்கு கிருஷ்ணர் எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா? மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு காலத்தில் மதுரான்னு ஒரு ஊர். அங்கே கம்சன் ரொம்ப கொடூரமான ராஜா இருந்தான். தேவகியோட 8வது பையன் தன்னை காலி பண்ணிடுவான்னு ஒரு ஆகாசவாணி கேட்டுட்டு தேவகி வாசுதேவரை நேராக சிறையில் போட்டான். இந்த தேவகி யாருன்னு தெரியுமா? கம்சனோட தங்கச்சி. நள்ளிரவு நேரம் அஷ்டமி நாள் அதே சிறையில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். அப்புறம் என்ன, சிறைக்கதவெல்லாம் தானா திறந்துச்சு. காவல்காரங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. வாசுதேவர் அந்த குழந்தை கிருஷ்ணரை தூக்கிட்டு யமுனா ஆத்தை கடந்து கோகுலத்துக்கு போய் யசோதை நந்தகோபர்கிட்ட விட்டுட்டு வந்தார். இப்படித்தான் அதர்மத்தை ஒழிக்க, தர்மத்தை காப்பாற்ற கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கோம். ஆனால் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, கிருஷ்ண ஜென்ம பூமியில் உள்ள கோயிலில் மொபைல் ஃபோன்ஸ் அலௌடு கிடையாது. அதனால மக்களே, என்னால் அந்த கோயிலை தூரமாக இருந்து தான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சது. மக்களே, நாங்கள் தீபாவளி ஹாலிடேக்கு தான் ஆக்சுவலாக மதுராவுக்கு வந்தோம். எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணி வரல. அதாவது இங்கே இந்த பூஜை நடக்கும், அங்கே இது நடக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை. எதார்த்தமாக வந்தோம். எங்கே வந்தோம்னா டெல்லி வந்துட்டு அங்கேருந்து இங்கே ட்ரெயினில் மதுரா வந்தோம். ஸோ இங்கே பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இங்கே கோவர்தன் பூஜை அப்படின்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த கோவர்தன் பூஜைனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை விருந்தாவனில் இருக்கிற மக்கள் இந்திரனுக்காக பெரிய பூஜை பண்ண தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்டார், ஏன் இந்திரனுக்கு பூஜை பண்ணுறீங்க? நம்மளை காப்பாற்றுறது மழையா இல்லை இந்த கோவர்தன மலை தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னதை கேட்டுட்டு, சரி, கிருஷ்ணர் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணலை. அதுக்கு பதிலாக கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணாங்க. இதை கேட்ட இந்திரன் ரொம்ப கோபப்பட்டு, என்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய புயல் மழை எல்லாம் வர வச்சார். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சின்ன விரலால் கோவர்தன மழையை தூக்கி மக்களையும் மாடுகளையும் அதுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சார். 7 நாள் 7 இரவு மழை பெஞ்சும் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அப்புறம்தான் இந்திரனுக்கே புரிஞ்சிச்சு, இவர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கும் கோவர்தன் பூஜை அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றுற இயற்கைக்கே நன்றி சொல்கிற நாளாக கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த கோவர்தன் பூஜைங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் நடத்தப்படுது. ஸோ இந்த ஊரே பார்த்திங்கன்னா அதுக்காக ரொம்ப விழாக்கோலமாக ரொம்ப சிறப்பாக இந்த கோவர்தன் பூஜையை நடத்துகிறாங்க. இந்த கோவர்தன் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுராவிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த மலையை சுற்றி ஒரு பரிக்கிரமான்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மலையை சுற்றி அந்த கோவர்தன் பூஜை அன்னைக்கு எல்லாம் கிரிவலமாக வர்றாங்க. அதுக்கு பேர் பரிக்கிரமான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வெறும் காலில் நடந்து போகிறாங்க. சில பேர் அடி மேலே அடி வச்சு போகிறாங்க. சில பேர் முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. சில பேர் அஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே எந்திரிச்சு திருப்பி போகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பாலை ஒரு பானையில் வச்சு அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதில் பாலை சொட்ட விட்டுக்கிட்டே போகிறாங்க. இந்த கோவர்தன் பூஜைக்கு ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டு சாணத்தை எடுத்து அதை ஒரு மலை மாதிரியோ இல்லை கிருஷ்ணர் மாதிரியோ செஞ்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி பூக்கள்லாம் வச்சு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் செஞ்சு அதை வழிபடுறாங்க. அதுதான் இந்த கோவர்தன் பூஜையோட சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதுக்கு பேர் கோவிந்த் குண்ட். இது என்ன தெரியுமா? இந்திரன் அந்த கோவர்தன மலை விஷயம் முடிஞ்சோடனே கிருஷ்ணர் சாதாரண பையன் இல்லைன்னு உணர்ந்து தன்னோட ஐராவதம் யானையிலிருந்து புனித நீரை கொண்டு அதே இடத்துல கிருஷ்ணருக்கு கோவிந்தான அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகம் நடந்த இடம் தான் இந்த கோவிந்த் குண்ட். இந்த இடத்துல எல்லாரும் குளிப்பாங்க, தண்ணி தெளிச்சுக்குவாங்க, கிருஷ்ணா எங்களை காப்பாற்றுன்னு மனசார வேண்டிப்பாங்க. அடுத்து நம்ம போன இடம்தான் முகார்விந்த். முகார்விந்த்னா அந்த கோவர்தன் மலையில் கிருஷ்ணரோட முகம் தெரிஞ்ச இடம்னு நம்புகிறாங்க. அங்கே நின்று பிரார்த்திச்சா கிருஷ்ணரை நேரில் பார்த்த மாதிரி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவர்தன் பரிக்கிரமாவை இந்த இடத்துல தொடங்கி இதே இடத்துல முடித்து பூஜையை நிறைவு செய்கிறாங்க.
கிருஷ்ணர் வாழ்ந்த இடம்னாலேயோ என்னவோ தெரியல, இங்கே பாலில் செஞ்ச பொருட்களோட ஸ்வீட்ஸு, லஸ்ஸி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இடத்துல நிறைய நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. லஸ்ஸிலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா என் கோவர்தன் பூஜை நடந்த சில வாசலில் எடுத்த புகைப்படங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் மக்களே. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக கிருஷ்ணரை வந்து சாணத்திலே டெக்கரேட் பண்ணி அதுக்கு வந்து படையெல்லாம் போட்டு வழிபட்டுருக்குறாங்க. அடுத்து நம்ம போன இடம் விருந்தாவனத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் கிருஷ்ணர் கோவில். அங்கே வந்து அது பேர் வந்து பல்கி பிஹாரி மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிருஷ்ணரை வந்து ராஜாவாக இல்லை, நம்ம வீட்டு பையன் மாதிரி தான் காட்டுவாங்க. அதனால தான் தரிசனம் கூட வந்து திரையை வந்து திறந்து மூடிட்டு தான் பண்ணுவாங்க. மொத்தமாக சொல்லணும்னா கிருஷ்ணரை நெருக்கமாக உறவாக உணர வைக்கிற கோயில் இதுதான். அடுத்து நம்ம போன இடம் விருந்தாவனில் இருக்கிற சார்தாம், அதாவது ஒரே இடத்துல 4 தாமும் பார்த்த மாதிரி ஃபீல் தர்ற இடம். பத்ரிநாத், கேதார்நாத், ராமேஸ்வரம், துவாரகா இதெல்லாம் சின்ன வடிவில் இங்கே இருக்குது. நேரம் காசு கம்மியாக இருந்தாலும் ஒரே சுற்றில் சார்தாம் தரிசனம் பண்ணிட்ட சந்தோஷம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அடுத்து நம்ம போன இடம் பர்சானா. ராதாராணி பிறந்த ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். மதுரா பக்கம் போனால் கொஞ்சம் மலையோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான கிராமம்தான் பர்சானா. பர்சானாவில் இருக்கிற ராதாராணி கோயில் ஒரு உயரமான மலை மேலே இருக்குது. அங்கே போகணுன்னா படி ஏறணும். மேலே போனதும் அட இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு மனசுக்குள்ளே சொல்ல வைக்கிற ஒரு வியூ. ராதாராணி வளர்ந்த இடம். கிருஷ்ணர் அடிக்கடி வந்து ராதாவை டீஸ் பண்ணின ஊர். அதனால தான் பர்சானாவை பக்தியும் காதலும் கலந்த பூமின்னு சொல்லுவாங்க. லாட்மார் ஹோலி இங்கே ரொம்ப சூப்பர் ஃபேமஸ். பர்சானாவை ஃபேமஸ் ஆக்கின விஷயம்னா அது லாட்மார் ஹோலி தான். பர்சானா பெண்கள் நந்தகாவ் பசங்களை சும்மா சின்ன சின்ன லத்தியால் அடிப்பாங்க, கோபத்தால் இல்லை. இதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணர் காலத்து விளையாட்டு இப்போவும் உயிரோடு இருக்குன்னு ஃபீல் வரும். மொத்தமாக சொல்லணும்னா பர்சானா ராதாராணியோட நினைவு, மலை மேலே உள்ள கோவில், லீலை, பக்தி, சந்தோஷம் எல்லாமே வந்து மிக்ஸான இடம். கிருஷ்ணரை மட்டும் இல்லை, ராதாவை உணர வைக்கிற ஊர் இதுதான். அடுத்து நாங்கள் மதுராவில் ஸ்டே பண்ண இடத்த பார்ப்போம். நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹோம் ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம். நாங்கள் வந்து கொஞ்சம் சில்ட்ரன்ஸோடு போயிருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த வீடு ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா இங்கே கிச்சன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளால் சமைக்க முடியும். அங்கே சாப்பாடு சில பேருக்கு செட் ஆகாது.
ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஹோம்ஸ்டேயோட டீட்டெயில் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஸ்டேயோட ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், வேறு எங்கேயாவது போகிறதுக்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து கிளியராக அவர்கிட்ட இருந்தே நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதனால் நம்ம பயணம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எங்கே நம்ம போகிறோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.